கண்ணீர் வடித்து தேம்பி தேம்பி அழுது புலம்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் உச்சப்போர். அவசரமாக டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போகும் நெட்டன்யாஹூ. கொல்லப்பட்ட பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தளபதியும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டம் வெற்றி பெறுமா? காசாவின் நெட்சரீம் பிரதேசத்திலிருந்தும் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலிருந்தும் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் முழுவதும் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் 4 கவச படையணிகளை களமிறக்கி இருந்தது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு படையை சேர்ந்த 3 படை பிரிவுகளையும் களமிறக்கி இருந்தது. தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேலதிகமாக 5 கவச படை பிரிவுகளையும் 3 காலாட் படை பிரிவுகளையும் முழுமையாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசேட படைப்பிரிவான ஈகோஸ் படைப்பிரிவையும் உயரடுக்கு படைப்பிரிவுகளான நஹல் படைப்பிரிவையும் கிரிவெற்றி படைப்பிரிவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை நோக்கி திருப்பியுள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களிலே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டிருப்பது வெஸ்ட் பேங்க் பிரதேசமாகும். இந்த வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் 30 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். அதே நேரம் நம்மில் அதிகமானோர் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதிலும் பலஸ்தீனிய மக்கள் தான் அதிகமாக வாழ்கின்றார்கள் என்றும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை பலஸ்தீனிய மக்கள் தான் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசமும் பலஸ்தீனிய மக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே அமைந்திருந்தது. காசாவை வேறாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை வேறாக பிரித்ததற்கு பிறகும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. இவ்வாறு ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களையும் நிறுவினார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளை அபகரித்து பலஸ்தீனிய மக்களின் பயிர்ச்செய்கை நிலங்களை அபகரித்து பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான கடைகளையும் அவர்களுடைய நிலங்களையும் முழுமையாக கைப்பற்றி சட்டவிரோதமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைத்தார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய மக்கள் செறிவாக வாழக்கூடிய பிரதேசங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை துண்டாடுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார்கள். காசாவை எவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டிருக்கின்றதோ அதே போன்றே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனிய கிராமத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முற்றுகையிட்டுள்ளது. சட்டவிரோத குடியேற்றங்களை அமைத்து நிலத்தடிகளை குடியேற்றுவதன் மூலமாகவும் பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை கைப்பற்றுவதன் மூலமாகவும் ஒவ்வொரு பலஸ்தீனிய கிராமத்தையும் நகரத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய விரிவான விளக்க வரைபடம் இவ்வாறு தான் அமைந்துள்ளது. குறித்த வரைபடத்திலே கபில நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் மாத்திரமே பலஸ்தீனிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களாக காணப்படுகின்றன. ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தடிகளே வாழ்கின்றார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் வாழக்கூடிய கபில நிற பிரதேசங்களை ஏரியா ஏ மற்றும் ஏரியா பி என்று அழைப்பார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தடிகள் வாழக்கூடிய பிரதேசத்தினை ஏரியா சி என்று அழைப்பார்கள். பலஸ்தீனிய மக்கள் வாழக்கூடிய ஏரியா ஏ மற்றும் ஏரியா பி ஆனது ஏரியா சியினால் முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. அவற்றினை குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். மேலும் பலஸ்தீனிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களும் கிராமங்களும் எவ்வாறு துண்டாடப்பட்டுள்ளது என்பதனையும் குறித்த விளக்கப்படத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அதாவது வெஸ்ட் பேங்கினுடைய 70% பிரதேசங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே காணப்படுகின்றது. இந்த 70% பிரதேசத்தில் 10 லட்சம் நிலத்தடிகள் வாழ்கின்றார்கள். எஞ்சிருக்கக்கூடிய 30% பிரதேசத்தில் தான் 30 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். இவ்வாறு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கிராமங்கள் முழுமையாக துண்டாடப்பட்டிருப்பதனால் காசாவை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே சுதந்திரமாக செயற்பட முடியாது. பலஸ்தீனிய போராளிகளுக்கும் காசாவை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் முழுமையாக சுதந்திரமாக செயற்பட முடியாது. பலஸ்தீனிய போராளிகள் வெஸ்ட் பேங்கின் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு செல்வதும் ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெஸ்ட் பேங்க் கிராமங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை இலகுவாக சுற்றி வளைத்து விடவும் முடியும். இதற்காகவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனிய கிராமத்தை சுற்றியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தடிகள் குடியேற்றப்பட்டுள்ளார்கள். எனவே இவ்வாறான பல தடைகளை தாண்டிய வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு
மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 10 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. கைகூலி அப்பாஸினுடைய PA படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் முகமாக ஜெனின் பிரதேசத்திலே முற்றுகையிட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஜெனின் பிரதேசமாகும். ஏனைய வெஸ்ட் பேங்க் பிரதேசங்களை விட ஜெனின் பிரதேசமானது ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகவும் ஒரு பெரிய பிரதேசமாகவுமே காணப்படுகின்றது. இந்த ஜெனின் பிரதேசத்தில் 70,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். மேலும் ஜெனின் பிரதேசத்திலே 2,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டது. இதற்கமைவாக ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். ஜெனின் பிரதேசத்திலிருந்து தெற்கு பிரதேசத்தினை நோக்கிய இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். அத்தோடு ஜெனின் பிரதேசமானது பலஸ்தீனிய போராளிகளின் மிக முக்கியமான மத்திய பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. அல்-கஸாம், அல்-குதுஸ் மற்றும் அல்-அக்ஸா படைப்பிரிவுகளும் இன்னும் ஏனைய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் ஜெனின் பிரதேசத்திலே வீரியமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 15 மாதங்களுக்குள் மாத்திரம் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக 400க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 15 மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. ஜெனின் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் சமாளிக்கவும் முடியவில்லை. இதனால் தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே முழுமையாக கவனத்தினை செலுத்தி ஆரம்பமாக ஜெனின் பிரதேசத்தினை குறிவைத்துள்ளது. ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக அழித்துவிட்டால், ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை பலவீனப்படுத்திவிட்டால் வெஸ்ட் பேங்கின் ஏனைய பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமைகள் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே கடந்த 10 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த 10 நாட்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தினுடைய 40% வீதிகளை முழுமையாக சிதைத்துவிட்டது. ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து நீர் வடிகால் அமைப்புகளையும் முழுமையாக சிதைத்துவிட்டது. ஜெனின் பிரதேசத்தின் நகர கட்டமைப்புகளில் 50% நகர கட்டமைப்புகளை முழுமையாக சிதைத்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் புல்டோசர் வண்டிகளை பயன்படுத்தியும் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 60க்கும் அதிகமான வீடுகளை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டது. பலஸ்தீனிய போராளிகளுக்கு சொந்தமான வீடுகளையும் பலஸ்தீனிய போராளிகளின் உறவினர்களுக்கு சொந்தமான வீடுகளையும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களுடைய வீடுகளையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முதல் கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு இவற்றினை தரைமட்டமாக்கி வருகின்றது. மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் வீடுகள் தொடர்பான தகவல்களையும் அவர்களுடைய உறவினர்கள் தொடர்பான தகவல்களையும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள் தொடர்பான தகவல்களையும் தரவுகளையும் கைகூலி அப்பாஸின் PA படைகளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கியுள்ளது. இந்த தகவல்களுக்கும் தரவுகளுக்கும் அடிப்படையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. காசாவில் எவ்வாறு வைத்தியசாலைகளை முற்றுகையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டதோ அதே போன்றே தற்போது ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் முழுமையாக முற்றுகையிடப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய நோயாளிகளுக்கு எதிரான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்தோடு இந்த சவால்களுக்கு மத்தியில் தான் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் 12க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வெடிகுண்டு பொறிகளை பயன்படுத்தியும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களின் மூலமாகவுமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே 5 புல்டோசர் வண்டிகளும் 4 ஜீப் வண்டிகளும் சிக்கி சிதைக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று கடந்த 3 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களிலும் தரைவழி தாக்குதல்களிலும் 2 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய நபர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அத்தோடு இன்று மாலையும் ஜெனின் பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய துல்கராம் பிரதேசத்திலும் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நப்லஸ் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை களமிறக்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக ஜெனின் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துல்கராம் பிரதேசத்தையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிவைத்துள்ளது. ஜெனின் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக பலஸ்தீனிய போராளிகள் துல்கராம் பிரதேசத்திலே அதிகளவான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துல்கராம் பிரதேசத்தையும் குறிவைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக நேற்றிரவு துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் தெற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்துள்ளார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். சிஜில் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி 3 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து துல்கராம் படைப்பிரிவினுடைய தளபதியும் பலஸ்தீனிய போராளிகளும் ஒரு வீட்டிற்குள்ளே பதுங்கியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பலஸ்தீனிய போராளிகளை சமாளிக்க முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதலின் மூலமாக குறித்த வீட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதலிலே துல்கராம் படைப்பிரிவினுடைய தளபதியும் 2 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலையிலிருந்தும் பலஸ்தீனிய போராளிகள் துல்கராம் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எவ்வாறு ஜெனின் பிரதேசத்தினுடைய நகர கட்டமைப்புகளை சிதைத்து வருகின்றதோ அதே போன்று துல்கராம் பிரதேசத்தினுடைய நகர கட்டமைப்புகளை சிதைப்பதற்கும் தற்போது ஆரம்பித்துள்ளது. எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச போரானது நடைபெற்று வருகின்றது. ஹமாஸினுடைய தலைமைகளும் PAG அமைப்பினுடைய தலைமைகளும் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காகவே எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். மேலும் அடுத்த வாரம் இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாக கத்தாரில் மிகப்பெரிய உச்சி மாநாடு ஒன்று நடைபெறப் போகின்றது. இந்த உச்சி மாநாட்டிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் ஹமாஸ் மற்றும் PAG அமைப்பின் பிரதிநிதிகளும் மத்தியஸ்தர்களும் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளே இந்த உச்சி மாநாட்டில் நடைபெறப் போகின்றன. இப்படியான நிலைமையில் ஒப்பந்தத்தின் 1வது கட்டம் நிறைவடைந்ததும் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு நெட்டன்யாஹூ அவசரமாக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதற்கமைவாக இந்த வார இறுதியில் நெட்டன்யாஹூ அமெரிக்காவுக்கு விஜயம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒப்பந்தத்தின் 1வது கட்டத்தினை நிறைவு செய்ததற்கு பிறகு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பது தொடர்பாக நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு நெட்டன்யாஹூ மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பித்தால் அவர் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். இந்த சவால்கள் தொடர்பாக நான் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 14 ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்சரீம் பிரதேசத்திலிருந்து எங்களுடைய ராணுவ வீரர்கள் வெளியேறும் போது கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்களுடைய கண்களில் வழிந்தோடிய கண்ணீரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 15 மாத உழைப்பும் ஒரே நாளில் வீணடிக்கப்பட்டிருப்பதனை தாங்கிக் கொள்ள முடியாமலேயே எங்களுடைய ராணுவ வீரர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உண்மையில் தற்போதைய நிலைமையானது எரிச்சலூட்டக்கூடிய நிலைமையாகவே மாறிவிட்டது. நாங்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு அதிக விலையை செலுத்தி இருக்கின்றோம். இனி வடக்கு காசாவிற்குள்ளே அவர்கள் எல்லா பிரதேசங்களிலும் வெடிகுண்டுகளை வைப்பார்கள். நாங்கள் நிலை கொண்டிருந்த பிரதேசங்களிலும் கண்ணி வெடிகளையும் வைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பெய்ட் லாஹியா, பெய்ட் ஹனூன், ஜபலியா பிரதேசங்களில் அதிகளவான போராளிகளும் காணப்படுகின்றார்கள். தற்போது வடக்கு காசாவிற்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் நுழைந்திருப்பதனால் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் எண்ணிக்கை 10,000ஐயும் தாண்டி இருக்கும். இப்படியான நிலைமையில் நாங்கள் மீண்டும் காசாவிலே போருக்கு திரும்பினால் முன்பை விட அதிகளவான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே காணப்படுகின்றது. மேலும் இராணுவ வீரர்களின் கண்ணீர் துளிகளுக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவர் சேனல் 14 ஊடகத்திடம் தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே தற்போது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டம் முழுமையாக வெற்றி பெறுமா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்குமா? தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெற்றி கொள்ள முடியுமா? இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.